நிச்சயத்துக்கு முழுசா தந்துர சொல்லியாவமா பேசினபடி 15 கொடுத்துருங்க. சரிக்கா அதெல்லாம் கொடுத்துடலாம். பேரவு பொண்ணுக்கு 50 பவுனு. அதெல்லாம் போட்டுடலாம்க்கா. சரிம்மா தங்கச்சி. என்னைக்கு நிச்சயம் வைக்கலான்னு மட்டும் சொல்லுங்க. நான் அவியிட்ட போய் சொல்லிடுறேன். அவியலுக்கு எந்த நாள்னாலும் சரின்னு சொல்லிட்டாவ. ஏக்கா எங்களுக்கு எந்த நாள்னாலும் சரிதான். எம்மாடி தங்கச்சி அவியிட்ட கேட்டா இந்த வாரமே நிச்சயத்தை வச்சுக்கிடலாம்னு சொல்லுவாவ. ஏன்னா உன் மகளை அவ்வளவு பிடிச்சு போச்சு அவியலுக்கு. அப்படியேக்கா? ஆமாம்மா, உங்களுக்கு இந்த வாரமே சமாதானம் சொல்லுங்க. நான் அவியிட்ட போய் சொல்லிடுறேன். ஏக்கா இந்த வாரமே முடியாது, அடுத்த மாசம்னா பரவாயில்ல. அப்ப சரிம்மா தங்கச்சி. நல்லா யோசிச்சு எடுத்து ஒரு நாள் முடிவு பண்ணுங்க. நான் வீட்டை சொன்னேன் நிச்சயம் வேணா நேரடியா கல்யாணத்தை வச்சிடலான்னு. ஆனா மாப்பிளைக்கு அம்மா தான் சொன்னா ரூபாய் வாங்கணும்ல, நிச்சயம் வச்சுட்டு வாங்கினா நல்லதுன்னு சொன்னா. ஆமாக்கா அதுவும் சரிதானே, சபையில வச்சு கொடுக்கறது தானே ஒரு முறை. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க முடியும். ஆமாம்மா தங்கச்சி. நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு எனக்கு ஒரு புவான் மட்டும் போடு. நான் வீட்டை சொல்லிடுறேன். சரிங்கக்கா, நான் வீட்டை கலந்து பேசிட்டு வேற சொல்லி. அத்தை வாங்கத்த. நீரஜம்மா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீரஜம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம கண்ணுமணி பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சா. என்னைக்கு நிச்சயம் வச்சுக்கிடலான்னு கேட்டு விட்டாவலாம். ஓ அப்படியாத்த? நான் அடுத்த மாசம் வைக்கலாமான்னு நினைக்கேன். நீ என்னவா சொல்லியா? எப்ப வேணாலும் வாங்கத்த, உங்க இஷ்டம். அதான் அரவிந்த் உங்க மாமா வந்த பிறகு கேட்டு சொல்லலாம்னு பாக்கேன். சரியத்த. அடுத்த மாசம் நிச்சயத்தை வச்சுட்டானா அதுக்கு அடுத்த மாசமே கல்யாணத்தை வைக்க வேண்டியிருக்கும். சரித்த வைங்க. நான் இது ஏன் வாங்கிட்டு சொல்லியேனா, கண்ணுமணி பிள்ளைக்கு நான் பெருசா நகை எதுவும் செய்யல. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வேற 50 பவுன் போடுங்கன்னு சொல்லியிருக்காவ. அதான் உன் நகையை கொடுத்து கொஞ்சம் உதவி செஞ்சான்னு வச்சுக்கியா, கண்ணுமணி பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும். என் மகை வளைச்சி பேர உனக்கு செஞ்சு எடுத்து போடுவாமா. உன் நாத்தனாருக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறா. இங்க வந்து நின்னுட்டு சொத்தை தாங்க சொகத்தை தாங்கன்னு எதுவும் அவ கேட்க போறதில்ல. இப்ப செஞ்சாதான் அவளுக்கு செஞ்சபடி. கல்யாணத்துக்கு செய்யாம வேற எப்ப செய்ய போறிய? நான் அதிகமாலாம் கேட்கல, உன்கிட்ட இருக்கிறதா அத்தை கேக்கேன். உன் நாத்தனாருக்கு நீ செய்ய மாட்டியா? செய்வத்த. ஏக்கா பாட்டியலையும் மார்மவுல எவ்வளவு பேருந்தன்மையை சொல்லிய பாருங்க. சொன்னதோடு நிக்க மாட்டா, அவ செய்வா கண்டிப்பா. சரிம்மா தங்கச்சி. ஆமா ரூபாய்க்கு என்ன பண்ண போறா? அதான் அன்னைக்கு சொன்னேலக்கா, சம்மந்தி வீட்டுல தான் கேட்கணும். தங்கச்சி அவிய தாருவாங்களா? முதல்ல தாருவாவக்கா, தந்துதானே ஆகணும். கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல எங்களுக்கு. 10 வீட்டுல நியாயமா எங்க நீரஜாவுக்கு 3 வீடு அவிய எழுதி வைக்கணும். அதுக்கு தானே இந்த பணத்தை கேட்கும். ஓஹோ அப்படியம்மா. சரி. ஆமாக்கா, நான் என்ன வீடு இலவசமாவே கேட்கேன். எங்களுக்கு சேர வேண்டியது நியாயமா கேட்க போறேன், அவ்வளவுதான். சரிம்மா தங்கச்சி, அக்கா போயிட்டு வரேன். நீங்க யோசிச்சு முடிவு பண்ணிட்டு பிளான் போடுங்க, சரியா? ஏக்கா காபி குடிக்காமலே போறேன்னு சொல்றீங்களா? இருங்கக்கா, காபி குடிச்சிட்டு மெதுவா போலாம். நீரசம்மா தங்கச்சி காபி இப்பெல்லாம் வேண்டாமான்னு போயிட்டு வரேன். ஏகப்பட்ட வேலை கிடக்கு வீட்டுல, அந்தனால போட்டுட்டு வந்துட்டேன். முக்கியமான விஷயம் பேசணுமேனு. நான் போயிட்டு இன்னொரு நாள் பிறகு வந்து சாவகாசமா உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு வரேம்மா. சரிங்கக்கா. நீரஜா அத்தை போயிட்டு வரேம்மா. சரியத்த. ரொம்ப நல்லவிய. நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் என் மகளுக்கு பொண்ணு பாருங்கன்னு. நல்ல இடத்துல நல்ல குடும்பமா பார்த்திருக்காவ. கண்ணுமணி பிள்ளை அந்த வீட்டுக்கு போனா நல்லா இருப்பா. நல்ல வசதியான இடம். இப்படி ஒரு நல்ல இடமும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணுமா. இதை விட்டுட்டோன்னு வச்சுக்கியா, வேற இந்த மாதிரி கிடைக்கிறதே கஷ்டம். அதனால எப்படியாவது ஒரு நகை தந்தினா போட்டு கட்டி கொடுத்துருவேன். இதுக்கு மேல அவளுக்கு என்ன நீங்க செஞ்சுட்டா கிடக்க போறிய? என் மகன் சம்பாதிக்கிறது எல்லாம் உனக்குதாம்மா. எவ்வளவு நாள் நீ கேட்டது வாங்கி தருவான். நீ கவலையே படாத. இந்த ஒரு உதவியை மட்டும் உன் நாத்தனாருக்கு செஞ்சிரு. சரியத்த. பிள்ளை எங்கம்மா? கண்மணி கூட தான் விளையாண்டுட்டு இருந்தா. சரிம்மா சரி, போய் வேலையை பார்ப்போம். சரியத்த. என் மார்மோல மாதிரி ஒரு பிள்ளைய தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொன்னாலும் அப்படியே அவிய அம்மா மாதிரி சரித்தேம்மா. இதுவே மத்த பிள்ளைகளா இருந்தா அதெல்லாம் தார முடியாது, மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கோம். என் மார்மோனா மார்மோதான். இப்படி ஒரு மார்மோவ கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என் மாவளுக்கு எந்த கஷ்டம் இல்லாம கல்யாணம் நடக்க போகுது. சரி அவிய 15 லட்சத்தை உடனே கேட்கவன் சம்மந்தி காதல இந்த விஷயத்த முதல்ல போட்டுட்டு வந்துருவான்.
உட்காருங்க சம்மந்தி. காபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இருக்கட்டும் சம்மந்தி, அதுல பேரவும் குடிச்சிக்கிறியே. அப்ப சாப்பிடுங்க சம்மந்தி. நல்லா நண்டு ரசம் வச்சிருக்கேன். சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் சாப்பிட்டுட்டு மகளுக்கு எடுத்துட்டு போங்க. அப்படியே சம்மந்தி, பேரவும் சாப்பிடியே. முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம் சம்மந்தி, சொல்லுங்க. அது வந்து என் மகளுக்கு கல்யாணம் பேசியிருக்கேல்ல, மாப்பிள்ளை கூட அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனாவல. ஆமா சம்மந்தி, அங்கேயே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாவல. ஆமா சம்மந்தி, அவியே உங்க சம்மந்தி கிட்ட சொல்லி விட்டுருக்காவ. என் மகளை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு. நிச்சயத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்னு கேட்டு விட்டாவலாம். அக்கா இங்க வரலையோ? வந்தாவ சம்மந்தி. வந்து என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு அங்க வந்தாவ. அவி அங்க வந்தது தெரியும். வீட்டுக்கு போயிட்டாவளோ? ஆமா சம்மந்தி, போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. அங்க போய் பேசிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு போலான்னு சொன்னேன். அப்படியே போயிட்டாவ போல. இருக்கட்டும் சம்மந்தி, இந்த கல்யாண விஷயமா அடிக்கடி வருவாவ போவாவ. அப்ப எப்பயாவது சாப்பிட்டுக்கிடுவாவ, நீங்க கவலைப்படாதீங்க. சரி சம்மந்தி, நீங்க வாங்கலாம் சாப்பிடலாம். சம்மந்தி, அது வந்து இந்த கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சம்மந்தி? மாப்பிள்ளை வீட்ல நிச்சயத்தை அன்னைக்கு அந்த 15 லட்சத்தை தந்துருங்கன்னு சொன்னாவலாம். அததான் அக்கா வந்து இப்ப சொல்லிட்டு போறாவ. அப்படியா? ஆமா சம்மந்தி, நான் வேற யார்கிட்ட போய் கேப்பேன்? எனக்கு யார் உதவி செய்வா சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு ஒரு 20 லட்சம் தந்து உதவி செய்யணும். என்னது 20 லட்சமா? சம்மந்தி, நீங்க தப்பா நினைச்சுக்கிடலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? நிஜமாலே அவ்வளவு காசு இப்ப எங்க கையில இல்ல. ஏன்னா சரோஜா இப்ப தானே வீடு கட்டிட்டு இருக்கா. அதுக்கு கையில இருந்த காசு எல்லாமே செலவாயிட்டு சம்மந்தி. நாங்களே என்ன செய்ய தெரியாம தான் இருக்கோம். 20 லட்சம்லாம் உடனே பெறட்டுறது ரொம்ப கஷ்டம் சம்மந்தி. சம்மந்தி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? சம்மந்தி, அது வந்து கையில இருந்தா நாங்க உடனே தந்துருவோம். ஏன்னா இது ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா என்ன செய்ய, நாங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம். அதான் நீங்க எங்களையே முழுசா நம்பி இருந்துடக்கூடாதுல, அதுக்கு தான் சொல்லியே. சம்மந்தி, நான் உங்க கையில இருந்து தர சொல்லல. உங்களுக்கு இருக்க 10 வீட்டுல 3 வீடு நம்ம நீரோஜா பிள்ளைக்கு தானே சொன்னோம். ஒரு வீட்டை வேணா நீங்க எடுத்துக்கிடுங்க. அது உங்களுக்கு வரவு யாருக்கு வருதுன்னு பிறகு பார்த்துக்கிடலாம். மிச்சத்தை 3 பிள்ளைகளுக்கும் 3 பங்கு வைக்கணும்ல. அந்த 3 வீட்டு பங்குல ஒரு வீட்டை வித்து எங்களுக்கு ரூபாயை தந்துருங்க. மிச்ச 2 வீட்டை பத்தி பிறகு பார்த்துக்கிடலாம். அத பத்தி நான் இப்ப கேட்க விரும்பல. ஒரு வீட்டை மட்டும் வித்து 20 லட்சம் ரூபாய் தந்துருங்க. எப்படினாலும் என் மருமகளுக்கு தானே 3 வீடு. அதுல ஒரு வீட்டை வித்து ரூபாயை தந்துருங்களா? சம்மந்தி, வித்தா? ஆமா சம்மந்தி, கையில தான் ரூபாய் இல்லன்னு சொல்றீல்ல. வேற என்ன செய்ய, வீட்டை வித்து ரூபாயை தந்துருங்க. மிச்ச 2 வீட்டையும் பேரவிய மருமக பேர்ல எழுதி வைங்க போதும். இப்போதைக்கு இந்த ஒரு வீட்டை மட்டும் வித்து என் மாவ கல்யாண செலவுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாயை தாங்க. ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட். மாப்பிள்ளை வீட்டுக்காரவி அடுத்த மாசமே நிச்சயம் வைக்கணும்னு சொல்லியாவலாம். சம்மந்தி, இப்படி டக்குன்னு கேட்டா எப்படி செய்ய முடியும்? என் மகட்ட கேட்கணும், என் மவன்கிட்ட கேட்கணும். சம்மந்தி, இதுல உங்க மாகா கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? வானத்து நீங்க கேட்கணும்னே அவசியம் இல்ல. அவிய கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போனவிய கேட்கணும்னா நீங்க சேகர் தம்பிகிட்ட மட்டும் கேளுங்க போதும். சேகர் தம்பி வேண்டான்னு சொல்லாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல சம்மந்தி, கலந்து பேசாம ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. வீட்டை வித்து கொடுக்கலாமா இல்லைன்னா அடமானம் வைக்கலாமா? கையில எதுவும் காசு கீசு இருக்கான்னு கேட்கணும்ல. நான் கேட்டுட்டு பிறவு சொல்லியும் சம்மந்தி. சரி சம்மந்தி, உங்க இஷ்டம். ஆனா நான் சொன்னது மட்டும் கொஞ்சம் தெளிவா பேசுங்க. ஏன்னா வானரு கோவப்படுவாவ. நான் எங்களுக்கு சேர வேண்டிய நியாயத்தை தானே கேட்கேன். உங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைகளு. 3 வீடா ஒரு பிள்ளைகள் பேருக்கு தானே நீங்க எழுத போறியே. அத நான் முன்னக்கூட்டியே கேட்கேன் பணமா. ஏன்னா என் மகளுக்கு கல்யாணம் வருது பத்தியலா. நல்ல இடம் கிடைச்சிருக்கு, வசதியான மாப்பிள்ளை. டாக்டர் படிச்சிருக்காரு, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கு, என்னென்னமோ இருக்குன்னு சொல்லியாவ. இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்தை விட்டுட்டா இனி கிடைக்காது சம்மந்தி. அதுக்காக தான் நான் இவ்வளவுக்குள்ள கேட்கேன். நல்லபடியா யோசிச்சு முடிவு பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க, சரியா? சரி சம்மந்தி. நான் போயிட்டு வரேன் சம்மந்தி. சம்மந்தி, சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டும் சம்மந்தி, நான் பிறகு வரேன். என்னது இது, சம்மந்தி சாப்பிடாம போறவ? ஒருவேளை நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன உடனே மனசு கஷ்டப்பட்டுட்டாவளோ? சம்மதி கேட்கறதும் நியாயம்தான். எனக்கு இருக்கிறது 3 பிள்ளைகளு. நியாயமா 3 வீடா பிரிச்சு கொடுக்கணும். மிச்சம் இருக்க ஒரு வீட்டையும் பிரிச்சு தான் கொடுக்கணும். இருந்தாலும் நம்ம இருக்க வரையும் இருந்துக்கிடலாம். அவிய சொல்றதுலயே நியாயம் இருக்கு. அவிய என்ன சும்மாயா வந்து ரூபான்னு கேட்காவ? பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்காவ, அதனாலதான் வந்து கேட்காவ.
இப்ப என்ன செய்ய? சரோஜாவும் சேகரும் வரட்டும். அவிய கிட்ட முதல்ல தெளிவா பேசிட்டு நம்ம வீட்டை பதில் சொல்லுவோம். ஜெயலட்சுமி